நம்ம வீட்டில் வத்தல் கூழ் வடகம் வத்தல் செய்கிறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்களேன், அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்க, இது பச்சரிசி மாவுமா அரைச்சி நல்லா கழுவி காய வச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்காக இந்த பாருங்க கொஞ்சம் மைதா மாவு ஒரு 50 மாவு வச்சுக்கோங்க. அப்புறம் நாராயணா இந்த இது பெருங்காய தூள், அப்புறம் ஜீரகம், பச்சை மிளகாய், இந்த எலுமிச்சம்பழம், தேவைக்காக உப்பு. இந்த இந்த பாருங்களேன், இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பச்சை மிளகாய் இருக்குங்களா அதை வெந்நீர் போட்டு வேக வச்சுருவேன். இது வந்து பிறகு வெந்நீரை வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. அதை வந்து இதை கிண்டிட்டு இந்த கிண்ட போகிறேன் பாருங்கள். இந்த மாவை கரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இல்லை எப்படி செய்கிற முறை பார்க்க பாருங்கள். வச்சு இதை கரைச்சிட்டேன்னு பச்சை மிளகாய் வெந்நீரில் வேக வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் சீக்கிரம் அரைப்படும். இது வேக வச்சு ஆற வச்சிடணும். அதை வந்து நம்ம இறக்க போல் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதோ பாருங்கள், மாவு இப்போ பாருங்களேன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோ இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த அடுப்பில் வச்சுருக்கோம்ல வெந்நீரை அதில் சேர்க்குறோம், நம்ம ஊற்றி கிண்டுறோம். ஆனால் கையை விடாமல் கிண்டணுமா. இங்கே பாருங்கள், இதை ஊற்றிட்டோம்ல. கை விடாமல் கிண்டணுமா. இங்கே பாருங்கம்மா, இப்போ பாருங்களேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா. அவங்களுக்கு வேறு வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணி எங்கே வருது, இப்படி கையில் இப்படி தொட்டுட்டுன்னா கையில் ஒட்டாது. இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த பாருங்க இங்கே பார்த்தீங்களாம்மா, இந்த பச்சை மிளகாய் ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வேக வச்சு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு பாருங்கள். இப்போ இதில் சேர்க்குறோம் நம்ம. ஏன்னா நம்ம இறக்க புகையில் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக. அப்புறம் இந்த பாருங்க பெருங்காயத்தூளும் இந்த நாராயணா அந்த எலுமிச்சம்பழம் இருக்குங்களா புளிஞ்ச அந்த சாரும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஊற்றிட்டோமாங்களா. அப்புறமேல இந்த பாருங்க ஜீரகம், இந்த பாருங்க அதில் போட்டு இறக்க புகையில் தான் இதெல்லாம் தடி. இதோட சாரெலாம் அதில் இறங்கிடுமா. இந்த அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த வெத்தல் வந்து ஒரு இதாக இருக்காது. எலுமிச்சம்பழம் என்னத்துக்கு ஊற்றுறோன்னு கேட்டிங்கன்னா நல்லா விலைன்னு நல்லா இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த பாருங்க இதை கிண்டி விட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம புளிகிற வேலை தான் நமக்கு. இதை கிண்டி விட்டுணும், நல்லா இறக்க போகிறோம் இல்லைங்களா. நல்லா இதை கிண்டி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், வத்தல் ரெடி. இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விட்டு நம்ம குழாயில் போட்டு புளிஞ்சு விட வேண்டியதான். குழாயிலையும் போடலாம், நான் காட்டின அடுப்பு செய்கிறது. பேப்பருக்கு இது இருக்கு இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி அதுலேயும் விட்டு போடலாம். நமக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க கெட்டி பதத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த புளிஞ்சதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். மேலே போய் மாடிக்கு போகிறேன், போய் புளிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். போட்டேம்மா கொஞ்சம் ஆற வச்சு போடுங்க. சூடாக போட்டால் இதாக இருக்கும், ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இங்கே ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருக்கேன், இருந்தாலும் அதிலே உங்களுக்கு காட்டுறேன். நிறையா வச்சுட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், இப்போ வத்தல் வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா. இதோ பாருங்க காய வச்சு இந்த எடுத்தாச்சு பாருங்க. இது எப்படி வெள்ளையா அங்கே பாருங்க, எவ்வளோ நீளமாக அங்கே பாருங்களேன், நல்லா நீளமாக உடையாமல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. எங்கே பாருங்க, இப்போ வறுத்து காட்டுறவங்க இந்த எண்ணெய் இந்த பாருங்க ஆயில் ஊற்றிருக்கேன். காய்க்க அப்படியே நல்லா சாப்பிட்டா நல்லா விளைன்னு இருக்குமா. இங்கே பாருங்க, உங்களுக்கு வேணா உடச்சி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பாருங்க நீளமாக வந்திருக்கு பாருங்க. எந்த நாளும் கெடாது கொள்ளாது, அப்படியே நல்லா 2 நாள் காய வச்சுக்கோங்க. 2 நாள் வெயிலில் காய போடணும். காய போட்டிங்கன்னா இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்களா உடச்சி காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க தப்புன்னு இங்கே பாருங்க சத்தம் கேட்க பாருங்க, பார்த்தீங்களா உடையுது பாருங்க தப்புன்னு. இங்கே பாருங்க, இந்த பாருங்க இப்போ ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். இன்னும் காயில் இந்த காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பொரிச்சு தரேன். இங்கே பாருமா, நான் இப்போ போட்டு அந்த பொரிச்சு காட்டுற பாருங்க. இங்கே போட்டேன்னா
இங்க பாருங்க நல்ல விலை விலையேன்னு இங்க பாருங்க எப்படி பார்த்தீங்களா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி எப்படி விலை விலையேன்னு வரும் பாருங்க வத்தல் அப்படியே ஒரு சின்ன குழந்தைய ஒரு கூட கொடுக்காதீங்க ஒரு 10 மாசம் குழந்தை ஒரு வருஷம் அங்கே பாருங்க நல்லா அப்படியே விலை விலையேன்னு பாருங்களேன் இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா இங்க பார்த்தீங்களா எப்படி இங்க பாருங்க எவ்வளவு பார்த்தீங்களா எப்படி வெள்ளையா வந்துச்சு பாருங்க நீங்க வறுத்து போட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு இதுக்கு எல்லாமே நீங்க எடுத்து கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு இந்த ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு இதுக்கு எல்லாமே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு டப்பால வறுத்து போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ வறுக்கணும்னு அவசியம் இல்லை முன்னாடியே வறுத்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு கூட தாங்கும் இங்க பார்த்தீங்களா இதை பாருங்க இதை பாருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க